வேதவியாசர் தன் அன்னை சத்தியவதியின் கோரிக்கையை கேட்ட பிறகு, நான் சந்ததி தரணும் அப்படின்னா அந்த பெண்கள் இருவரும் என்னுடைய விகார தோற்றத்தை பார்த்து அருவருப்படையக்கூடாதுங்கிற நிபந்தனை விதிக்கிறாரு. மேலும் அம்பிகை என்னுடன் இல்லறம் நடத்தினால் அவளுக்கு பிறக்கும் மகனுக்கு 100 குழந்தைகள் பிறப்பாங்கன்னு சொல்றாரு. சத்தியவதி அம்பிகையை அழைக்கிறாங்க. குலவிருத்திக்காகவும் நாட்டின் நலம் கருதியும் நீ வியாசருடன் இல்லறம் நடத்த வேண்டும்னு அம்பிகையை சம்மதிக்க வைக்கிறாங்க. பிறகு அம்பிகையின் அரண்மனைக்கு வியாசர் போறாரு. அவருடைய விகார தோற்றத்தை கண்ட அம்பிகை தனது 2 கண்களையும் மூடிக்கிறாங்க. இரவு முழுவதும் அம்பிகை அவங்களுடைய கண்களை திறக்கவே இல்லை. மறுநாள் வியாசர் சத்தியவதி கிட்ட, அம்பிகைக்கு வீரமுடன் மகன் பிறப்பான், ஆனால் அம்பிகை என்னை பார்த்ததும் கண்களை மூடிக்கொண்டதால அவளுக்கு பிறக்கும் மகன் பார்வையற்றவனாக பிறப்பான், அவன் பெயர் திருதராஷ்டிரன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. சில மாதங்கள் கழித்து அம்பிகை திருதராஷ்டிரனை பார்வையற்றவனாக பெற்றெடுக்கிறாங்க.